இந்த 500 ரூபாய் நீங்கள் வச்சுக்கலாம். நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா சடையம்பட்டிக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். இந்த லாஸ்ட் நம்பர் 2 நம்பரை கரெக்டாக சொல்லிட்டா இந்த 500 ரூபாய் கொடுத்துர்லான் இருக்கோம். இப்போ வந்து அண்ணன் விவசாயம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அவங்கள்ட்ட கொடுப்போம். அண்ணா வணக்கம்ண்ணா. அண்ணா இப்போ நம்ம ஒரு கேம் மாதிரி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. எப்படின்னா இந்த பணத்தில் கடைசி 2 நம்பர் இருக்கும். சரி, அந்த நம்பர் நீங்கள் கரெக்டாக சொல்லிட்டீங்கன்னா இந்த அமௌண்ட்டை நீங்களே வச்சுக்கலாம். நம்ம சரி லாஸ்ட் ஒரு நம்பர் கூட நீங்கள் சொல்லி பாருங்கள். 2 நம்பர் சொல்லாட்டினாலும் பரவாயில்ல. சரி, ஏதாவது ஒரு நம்பர் 1லேருந்து 10க்குள்ளே தான் ஒரு நம்பர் இருக்கும். அந்த லாஸ்ட் நம்பர் நீங்கள் சொன்னது கரெக்டாக இருந்துச்சுன்னா இந்த 500 ரூபாய் நீங்கள் வச்சுக்கலாம். சொல்லுங்கள் யதார்த்தமா என்ன நம்பர் வரும்? லாஸ்ட் நம்பர் 3. இப்போ இருக்கான்னு பார்த்தலாமா? 3. இப்போ பாருங்கள் அதே நோட்டு தான். லாஸ்ட்டில் என்ன நம்பர் இருக்குன்னு பாருங்கள். 4 இருக்குங்க. ஸோ மேலேயுமே நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா ஈஸியாக சொல்லியிருக்கலாம். ஆமாம், இங்கே பார்த்துருந்தா சொல்லியிருக்கலாம், கரெக்டாக சொல்லியிருக்கலாம். ஸோ மிஸ் பண்ணிட்டீங்க.